வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேணும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர், குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் காலதோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அது பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா? அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது? உங்கள் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எந்த இது நடக்க போகுது, இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம். குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம், வேள்வி, யாக வேள்வி அற்புதமான முறையில், அதுவும் 108 அகாவிருத்தி செய்ய போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம். இந்த குரு பெயர்ச்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான். அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம். உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும்
குரு பயிற்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி அதே அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு நடக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நாள் வரலாம் உங்களுக்கு குரு பகவான் மறைஞ்சிருந்தார். உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எதுவும் நடக்கலை. நிறைய நன்மைகள், அதாவது நன்மைகள்லாம் எல்லா விஷயமும் கால தாமதம், டிலே ஆகிக்கிட்டே இருக்கிறது, தள்ளி போகிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சௌபாகியங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டிய பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், பல நன்மைகள், இது எல்லாம் விருச்சிக ராசிக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். உங்கள் ராசி விருச்சிக ராசியானாலும் விருச்சிக லக்னமானாலும் ராசிக்கு 2, 5 கூடிய முழு சுபராக விளங்கக்கூடிய குரு பகவான், அதுவும் குரு செவ்வாய் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு சுபரான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் அமைகிறார்கள். நல்ல யோகம், அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக போகுது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், உங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் விலக போகுது. இது ஒரு வளர்ச்சிக்கான காலம், நல்ல முன்னேற்றத்திற்கான காலம். இன்னும் சொல்ல போனால் விருச்சிக ராசி என்பர்களே, இந்த குரு பயிற்சியில் தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பம், புதிய வாழ்க்கை ஆரம்பம். உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய, நேற்று வரை நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம், இந்த விஷயம் நடக்காதுன்னு நீங்கள் விட்டுட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் கூட நடக்கக்கூடிய பல நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றது எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ ஒரு நல்ல யோகமான, ஏன்னா குரு பார்க்க போகிறார். ராசிக்கு 7வது வீட்டில் வரக்கூடிய குரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி. ஏன் 12 ஆண்டுகளுக்கு பிறகு? சூரியன் உச்சம் பெறுகிறார். சூரியன் உச்சம் பெறுகின்ற போது நடக்கின்ற குரு இருக்கக்கூடிய ஒரு காலம். குரு ஒரு ராசிக்கு ஒரு வருஷம் சுற்றிக்கிட்டே வருவார். அப்போ திரும்பவும் சூரியன் வந்துட்டே தான் இருப்பார், வருஷம் மேஷத்துக்கு வந்துடுவார். ஆனால் குருவும் சூரியனும் சந்திக்கக்கூடிய அற்புதமான கால நேரம் இந்த 2024. அப்போ சூரியன் உச்சம் பெற்று, சூரியன் உங்களுக்கு யாரு? கர்மகாரகன், 10ஆம் அதிபதி, 10 அந்த தர்ம கர்மகாரகன் உச்சம் பெற்று அவரோடு 2, 5 குரு சம்பந்தப்படுகின்ற பொழுது, உண்மையிலேயே விருச்சிக ராசி என்பர்களே, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அதிர்ஷ்டமான யோகம், நல்ல முன்னேற்றம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிட்டு வாங்க. 10 விஷயம் நினைக்கிறீங்க, ஒரு விஷயம் நடந்துருவாங்கல்ல. நடந்த உடனே நீங்களே நம்ப மாட்டீங்க, நமக்காக நடந்திருக்கு, நம்ம உதவாங்கிற ராசி தானே, நமக்கு எப்படா நல்லது நடந்தது. அந்த மாதிரி வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரலாம், விற்பனை அதிகரிக்கலாம், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கலாம். அது அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசி நேயர்களே. அப்போது பரிகார ராசியில் நம்முடைய விருச்சிக ராசி உண்டு. நிச்சயம் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. நல்ல யோகமான காலம், நல்ல தனவரவு, பணவரவு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். இப்போத்தான் நீங்கள் சாமியை பிடிக்கணும், இப்போதான் நீங்கள் குருவை பிடிக்கணும். அவர் கொடுக்குற மூடில் இருக்காரு, நல்ல மைண்ட் செட்டில் இருக்காரு, ஹாப்பியாக இருக்காரு. இப்போ போனால் கையெழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணுவார். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமா, நல்ல யோகங்கள் வேண்டுமா, நல்ல அதிர்ஷ்டங்கள் வேண்டுமா, நல்ல லாபம் வேண்டுமா, நல்ல தனலாபம் வேண்டுமா, சஹஸ்ர கோடி தனலாபம் வேண்டுமா, பதவிகள் வேண்டுமா, பட்டங்கள் வேண்டுமா, அந்தஸ்துகள் வேண்டுமா, வாழ்க்கையிலே உயர்வுகள் வேண்டுமா, நல்ல குடும்ப அமைப்புகள் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, மகிழ்ச்சியான நிலையான சந்தோஷம் வேண்டுமா, கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, திருமண யோகம் வேண்டுமா,
கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டுமா, ஆயுள் ஆரோக்கியம் வேண்டுமா, நோய் நொடிகளிலிருந்து விலக வேண்டுமா, இதுதான் அற்புதமான தருணம். அப்ப இந்த சமயத்துல குரு பயிற்சிக்காக செய்யக்கூடிய அந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெறுவது சிறப்பு. எனக்கு இது நடக்கணும் சாமி. நீங்க உலகத்துல எந்த நாட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் வசிக்கலாம். அங்காங்கு இருந்தபடியே யார் யாருக்கு எங்கெங்கிருந்து வேண்டினும் அவரவருக்கு அங்கு இங்கு என்றும் எங்கும் இருந்து அருட்புரியும் அருட்பெரும் ஜோதியாக இந்த குரு பயிற்சியிலே குரு பகவான் உங்களுக்கு இருக்கின்றார். விருச்சக ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். கால நேரத்தில் நீங்கள் கவனித்து கொண்டிருக்க வேண்டும். தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். அது எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், அரசியலில் உயர்ந்த ஒரு அமைச்சர் பொறுப்பில் கூட நீங்கள் இருக்கலாம், அல்ல அதுக்கு மேலே கூட நீங்கள் இருக்கலாம். நீங்களும் 4 தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறைகளை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே, பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த அற்புதமான தருணம், இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழிலில் நல்ல சிறப்புகளை தரப்போகுது. பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், அந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ப்ரொடக்ஷன் ஆகுது சாமி, ஏன்னா சேல்ஸ் ஆகலை, மூவ் ஆகவே மாட்டேங்குது. இல்லை மூவ் ஆகுது, நமக்கு பில் பேமெண்ட்ஸ் வரலை. ஏன்னா தொழில் செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. தொழில் செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரியாக நீங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான தோல்விகள் இருந்தாலும், அல்லது எந்த மாதிரியான கஷ்டங்கள், பிரச்சனைகள் மெயினாக இருந்தாலும், நிச்சயமாக உங்களுடைய பிஸ்னஸ் வெற்றி பெறும். விருச்சக ராசி நேயர்களே, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும். கடன் சுமைகள் குறையும். கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, லைசன்ஸு, இந்த மாதிரி எனி ப்ராப்ளம் பிஸ்னஸில், அதாவது எதிரிகளுடைய தொந்தரவு, செய்வினை கூட, நல்ல பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தது சாமி. பிஸ்னஸ் நல்லா டாப்பாக இருந்தது, இந்த மாதிரியே டவுன் ஆகிடுச்சு. இதெல்லாம் ரீபிக்கப் ஆகக்கூடிய காலம். அவன் நல்ல யோகமான காலம், அதிர்ஷ்டமான காலமாக விருச்சக ராசிக்கு அமைகிறது. அதே போல தான் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய விருச்சக ராசி என்பர்கள் இப்போட ஏதோ ஒரு புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஐஎஸ் ஏஐயா ஏதோ சொன்னாங்க. நிறைய கால் வருது, அதனால் நிறைய ஜாப்லெஸ் வருதுங்க சாமி. குறிப்பாக யுஎஸ், யூகே, ஜப்பான், கனடா, யூரோப் கண்ட்ரி, இதெல்லாம் அந்த ஏஐ கண்டுபிடிச்சதுனால நிறைய ஜாப்லெஸ் வருது. அப்போது அதுவும் குறிப்பாக 45 வயசு, 48 வயசு, 52 வயசுனா அவங்க திரும்பவும் ஜாபுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களாம். அந்த மாதிரி நிறைய கால்ஸ் வருது. இப்போது கிளைண்ட் வராங்க. இப்போ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கிளைண்ட்ஸ் கூட, பக்தர்கள் கூட நம்மிடத்திலே, அன்னை வாராகி இடத்திலே உரிய பரிகாரங்கள் சேர்ந்து வெற்றி பெற்று மீண்டும் ஜாப் கிடைச்சவங்க ஏராளம். அப்போ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள், இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு, எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவீர்களே, ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, மீண்டும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள். உள்நாடு, வெளிநாடு, நான் இங்கே இருப்பேனா, வெளிநாட்டுக்கு போவேனா, இந்த வெளிநாட்டிலே இருப்பேனா, நான் அந்த இந்தியாவுக்கு வருவேனா, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்ப பெண்களுக்கான பிரச்சனை, மாமனார் மாமியார், சுற்றமும் நட்பும், அக்கம் பக்கத்து வீடுங்க, அக்கம் பக்கத்து இடத்துக்காரங்க, நிலபலத்துக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவு, பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவு. பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, மதிக்காமல் இருக்குது, அதனால் ஒரு அவப்பெயர் ஏற்படுது. பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான அந்த மன கஷ்டங்கள், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில குடும்ப பிரச்சனைகள், அதே போல் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஜாமீன் பிரச்சனைகள், சிறை தண்டனைகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், வீடு சம்பந்தப்பட்ட இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், வாஸ்து தோஷங்கள், எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்குன்னா கர்மா. கால நேரம் சரியில்லை, நேரங்காலம் சரியில்லை. நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கிறது, காலதோஷங்கள், மறைமுகமான பிரச்சனை,
எனக்கு தெரியவே இல்லை, என்னதான் பிரச்சனையே தெரியல சாமி, அது செய்வினை கோளாறாக இருக்கும், மாந்திரிக தோஷமாக இருக்கும். யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க? மாந்திரிக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள். வளர்ச்சி தடைபடுகிறதா? தொடர்ந்து வளர்ச்சி தடைபடுகிறது, இதுதான் காரணம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் உங்களுக்கு கெட்டதெல்லாம் விலக போகுது, உங்களை விட்டு கெட்டதெல்லாம் விலக போகுது, கெடுதல் எல்லாம் விலக போகுது, நன்மைகள் நடக்க போகுது, மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகின்றது எனதருமை விருச்சக ராசி நேயர்களே. அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும், என்ன காரணங்கிறது அழகாக எடுத்து சொல்லிடலாம். முன்னேற்ற தடைக்கு எது காரணமாக இருக்குது உங்கள் ஜாதகம் பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ இந்த குரு பெயர்ச்சியால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மிகப்பெரிய எழுச்சியோடு எழுந்து வரக்கூடிய ஒரு ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. ஆகையினாலே அந்த எழுச்சி, லாபம், அதிர்ஷ்டம், யோகம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து அந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் புக்கிங் செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி.